ஆன்மீகம்னு வந்துட்டா அதில் வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் பயப்படுற ஒரு விஷயமும் இதுதான். ஒரு சிலர் பேர் வந்து ஆர்வமாக இதை நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயமும் இதுதான். அப்படி என்ன அந்த டாபிக் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாந்திரீகம் அப்படிங்கிற விஷயம். இந்த ஆன்மீகம்னு எடுத்துக்கிட்டா இது வரைக்கும் எல்லாத்தோட மனசுலையும் வந்து ஆன்மீகம்னு சொன்னால் முன்னாடி வந்து நிற்கிறது, என்ன மந்திரம் பண்ண போறியா, மாந்திரீகம் பண்ண போறியா, இல்லை வசியம் பண்ண போறியா, என்ன பண்ண போற, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் எல்லாத்தோட மனதிலையும் ஒலித்துட்டு இருக்க ஒரு பலமான குரலாக இருக்கும். உண்மையாலுமே ஆன்மீகம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கு தானா, இல்லை இதுதான் ஆன்மீகமா, இந்த ஒரு சந்தேகம் எத்தனையோ பேர்த்தோட மனசுல வந்து இருக்குது. நான் பல வருஷமா வந்து ஆன்மீக பயிற்சிகள் பண்றேனே, எனக்கு ஏன் வந்து இந்த தெய்வங்கள், தேவதைகள், இந்த மாதிரி யட்சினிகள், மோகினிகள்லாம் என் கண் முன்னாடி வரமாட்டேங்குது? வாழ்க்கையில ஒரு முறையாச்சும் அதுங்களோட மந்திரத்தை சித்தி பண்ணி அதுங்களை பயன்படுத்தி நான் பார்த்துடணும். ஆனா நானும் தினமும் பண்றேன், எனக்கு ஏன் இதுக்கான அந்த ஒரு விடைகள் கிடைக்க மாட்டேங்குது? இந்த மாதிரி பல கேள்விகள் வந்து உங்க எல்லாத்தோட மனதிலையுமே வந்து இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கும். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, ஏன் இதெல்லாம் நமக்கு வந்ததில்லை? நிறைய வீடியோஸ் யூடியூப்ல வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. உச்சிஷ்ட கணபதிம்பாங்க, மோகினிம்பாங்க, யட்சனிம்பாங்க, 64 இருக்கும்பாங்க. இதை வந்து இந்த மந்திரத்தை மட்டும் உருவத்தினா போதும் வசியமாயிரும்பாங்க. இல்லைன்னா வந்து வாராகி இருக்கும்பாங்க, பிரத்யங்கரா இருக்கும்பாங்க. இந்த மாதிரி அகோர தெய்வங்கள், காளி, அப்புறமா வந்து மயான காளி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து முதல்ல நம்ம வந்து நீங்க வீட்டில் இருந்தபடி பிரயோகம் பண்றது சரியா? இல்லை அதை நான் வீட்டில் இல்லைங்க, நான் தனியாக தான் இருக்கேன், நான் வந்து ஒரு மயானத்துக்கு போகிறேன், அங்கே போய் பிரயோகம் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கான முறையான கட்டுக்கள் உங்ககிட்ட இருக்கா? இல்லை எனக்கு இதெல்லாம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் இது எப்படி நான் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை வந்து தேடிட்டு இருக்கீங்களா? இல்லை இது எல்லாமே உண்மையாலுமே இதெல்லாமே வேலை செய்யுமா, இல்லை வெறும்னே கட்டுக்கதைகளா? இதெல்லாம் எதுதான் உண்மை? உண்மையாலுமே நம்ம கூப்பிட்டா இந்த மோகினிகள், யட்சினிகள்லாம் வருமா? நம்ம இந்த படங்களில் பார்க்குற மாதிரி அவ்வளோ அழகாகவும் ஒரு கவர்ச்சிகரமாகவும் நம்மளை மயக்கிற மாதிரி தான் உண்மையாலுமே அதுங்க இருக்குமா? இதோட உண்மைத்தன்மை என்ன, அதை டீட்டெயில்டாக வந்து பார்ப்போம். கொஞ்சம் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்குள்ளே இருந்து இந்த வசியம் பற்றின ஒரு கிளாரிட்டி ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக உங்களுக்கு வந்து புலப்படும். ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் எதையுமே நம்ம ஆல்ரெடி பேசி வச்ச மாதிரி இருக்க விஷயங்களை பேசுகிறதில்ல. ஒரு விஷயம் எடுத்தோன்னா அதோட புதுமையான ஒரு டைமென்ஷனையும் புதுமையான பெர்ஸ்பெக்டிவ் தான் நம்ம இது வரைக்கும் பேசியிருக்கோம். இந்த வீடியோவிலையும் நம்ம அதே மாதிரி தான் வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோவுக்குள்ளே ஒரு இடத்துல வசியம் உண்மையாலுமே பண்ணுறதுக்கான அந்த உண்மையான சக்தி வாய்ந்த மந்திரம் என்ன, அதோட ரகசியம் என்ன அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதை பாருங்கள். முதல்ல நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் அஷ்ட கர்மம்னு. தம்பனம், மோகனம், வசியம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அஷ்ட கர்மத்துக்கும் அஷ்ட கர்ம மந்திரங்கள் இருக்குது. அதை வந்து முறையாக பல லட்சம் முறை உருவேற்றி பல நாட்கள் உட்காந்து அதுக்கான பூஜைகள் செஞ்சு அதுக்கான தெய்வங்களை, தேவதைகளை வசியம் பண்ணி அதுங்களை வரவழைச்சு அதுக்கு படையல் போட்டு அதை வந்து வழிபாடு செஞ்சு அதை போற்றி பண்ணி அப்புறமா அதை சித்தி பண்ணி அதை பிரயோகப்படுத்தி அதை பிரயோகப்படுத்துறதுக்கும் ஒரு சில விதமான கட்டுப்பாடுகள், ஒரு சில வித கோட்பாடுகள் வச்சு இதை பண்ணி இதை சரியாக பண்ணால் வேலை செய்யலை, உயிருக்கே ஆபத்தாகுங்கிற அளவுக்கெல்லாம் இந்த மந்திரங்கள், இந்த மாந்திரிகம் வந்து வேலை செய்யுது. இதை ஆன்மீகத்தில் இருக்கவங்களுக்கு எளிமையாக எதுவுமே பண்ணாமல் கிடைக்கும். இதுதான் வந்து உண்மை. முதல்ல நீங்கள் எந்த ஒரு சித்தருமே சரி, யாருமே வந்து நான் உட்காந்து இதுக்காக இவ்வளோ மெனக்கெட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. நான் யோக பயிற்சிகளுக்குள்ளே இருந்தேன், எனக்கு இது கிடச்சிது, நான் இதை பயன்படுத்தினேன், இந்தா நீயும் வச்சுக்கோ, பயன்படுத்திப்பார், இப்படி தான் வந்து சொல்லிட்டு போயிருப்பாங்க. இது கிடைக்குதேன்னு இதுலேயே போய் உழண்டு இறந்து போயிடாத, இதெல்லாமே சும்மா வழியில் போகிறப்ப கிடைக்கிறது தான், தூக்கி போட்டு இறைவனை போய் அடையிறதுக்கான வேலையை பாருப்பாங்க. நானும் உங்ககிட்ட அதை சொல்கிறேன். நம்ம முருகன் யோகக்கலை பயிற்சிகள் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்கள் உடலுக்குள்ள மனதுக்குள்ள மாற்றங்கள் ஏற்படுறதை நீங்கள் பார்க்கலாம். சில விதமான அந்த சித்திகள் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதாவது பிரெயினோட ஒரு விதமான கெப்பாசிட்டி எதெல்லாம் லாக் ஆகிருக்கோ அது புதுசாக அன்லாக் ஆகும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான சித்திகள்னு அர்த்தம். அது வந்து உங்களுக்கு அன்லாக் ஆனாலும் சரி, அடுத்து நடக்க போகிறது உங்களுக்கு முன்னாடியே தெரியாது, கிளியர் வயன்ஸ் ஆகிறது, இல்லை அப்படின்னா வந்து இன்ட்யூட்டிவ் ஸ்டேட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வேலை செய்கிறது, இல்லை அடிக்கடி டிரான்ஸ் ஸ்டேட்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணுறது. ஸோ
இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னா உடனே அதை வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு நான் வந்து ஆன்மீகத்தில் கடை தேர்ந்துட்டேன் அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. அதெல்லாம் ரொம்ப 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 அடிப்படையான நிலைகள் தான். இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போகிற வழியில் உங்களுக்கு வந்து கிடைக்கிறது தான். இதை தாண்டி நீங்கள் உள்ளே போகும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக வர்றது உங்களுக்கு இந்த அஷ்டகர்மங்கள். அதில் ரொம்ப ரொம்ப எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு வார்த்தை என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா வசியம் அப்படிங்கிற விஷயம். மோகினி வசியம், எச்சினி வசியம், உச்சிஷ்ட கணபதி வசியம், காளி வசியம், காலபைரவர் வசியம், பிரத்யங்கரா வசியம், இல்லைனா வந்து தேவி வசியம், இந்த மாதிரி நிறைய விதமான வசியங்கள் இருக்குது. எத்தனையோ கோடிக்கணக்கான வசியங்களை வந்து சித்தர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. அவங்க வந்து பிரயோகமும் பண்ணி காட்டிட்டு போயிருக்காங்க. ஆனால் அவங்க பிரயோகப்படுத்தின விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் வந்து எடுத்து வச்சுருப்பாங்க எல்லாமே. இந்த மந்திரத்தை இத்தனை நாள் இவ்வளோ கடுமையாக இந்த இடத்துல இந்த திசையை நோக்கி இத்தனை நாள் இவ்வளோ உணவுகள் இந்த மாதிரி உணவு எடுத்து நீ உட்காந்து பண்ணு, உனக்கு இத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாண்டி நீ போனீங்கன்னா இவ வசியமாவா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து கொடுப்பாங்க. ஆனால் இது எல்லாமே நடைமுறை வாழ்க்கையில் இப்போ சாத்தியமானு கேட்டிங்கன்னா நம்மள யாராலையுமே அதை செய்ய முடியாது. ஏன்னா நம்மளுடைய மனதின் திறன் அதெல்லாம் தாண்டி போயாச்சு. இப்போ அந்த டைமில் இருந்தவங்களோட மனதின் வலிமை அவ்வளோ தீவிரமாக இருந்தாலும் அவங்களால பண்ண முடிஞ்சது, இப்போ பண்ண முடியாது. அதே மாதிரி அவங்க எல்லாத்துக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் என்னன்னா, யூடியூப்பை பார்க்குறேன் இல்லை ஏதோ ஒரு பாடல் எழுதியிருக்காங்கன்னு சொல்லி ஏதாவது ஒரு வசியம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத வேலைகளுக்குள்ளே போய் சிக்கி அந்த மந்திரங்களை வந்து அறகுறையாக உருவேற்றி அது உடம்புல வந்து ஒரு அறகுறையான சக்திகளை உருவாக்கி ஏதாவது வந்து கூட வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாத சக்திகளோட அந்த ஒரு சக்தி பரிமாற்றம்லாம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா உங்களால் வந்து அது தாங்கிக்கவே முடியாது, அந்த உடல் தாங்காது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் அது ஒரு பிரம்மையா இல்லை மன பிரம்மையா, ஒரு பைத்தியமா, இல்லைனா வந்து ஒரு உங்களுடைய மனநலம் குன்றி உங்களால் வந்து எதுவுமே செயல்படுத்த முடியாத நிலைக்கு வந்து அது போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உங்கள் உடலுக்குள்ளே இருக்கிற இந்த மனதுக்கு மனிதனாக இருக்கும்போது அதுக்கு ஒரு விதமான சக்தி இருக்குது. அந்த மனிதன் அந்த பரிணாம நிலையை கொஞ்சம் கொஞ்சமாக அடையறதுக்கான ஒரு டூல் தான் ஆன்மீகம். இந்த ஆன்மீகத்துக்குள்ளே நீங்கள் போக 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 உங்களோட உடல் ஆட்டோமேட்டிக்காக பரிணாம வளர்ச்சிக்குள்ளே போகும். அப்போ இந்த உடலும் இந்த மனதும் பரிணாம வளர்ச்சிக்குள்ளே போகும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட சக்தி நிலைகள் மாறுபட்டு அமைக்கப்படும். அந்த மாதிரி நேரங்களில் தான் நீங்கள் இந்த வசிய முறைகளை பிரயோகப்படுத்தணுமே தவிர அதுக்கு முன்னாடி போய் நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா ஒரு குழந்தை கையில் கத்தி கொடுக்குற மாதிரி தான். அந்த குழந்தை என்ன பண்ணும், அந்த கத்தியை வந்து எங்கே வேணாலும் கிழிச்சிக்கலாம். அது மேபி அதை கட் பண்ணுறக்கும் வாய்ப்பு இருக்குது, அதை தன்னையவே வந்து கட் பண்ணிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தான் பல பேர் இன்றைக்கி வரைக்கும் தன்னைத்தானே வந்து கட் பண்ணிக்கிறாங்க. ஸோ தயவு செய்து இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே போகிறக்கு முன்னாடி 1க்கு 100 தடவை யோசிங்க, தயவு செய்து போகாதீங்க. அப்போது இதெல்லாம் எதுக்கு சித்தர்கள் கொடுத்துருக்காங்கன்னா நல்ல விஷயங்களுக்காக கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம அதுக்காக தான் வந்து நம்ம கோயம்புத்தூரில் நம்ம கிளாஸே வந்து இந்த விஷயங்களை வந்து தாண்டி எல்லாத்தையும் கொண்டு போகணுங்கிறதுக்காக அந்த விஷயங்கள்லேருந்து வெளியெடுக்கிறதுக்காக. ஏன்னா இன்னைக்கு இருக்க பிரச்சனையே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பக்கம் வந்து செய்வினை, பில்லி, ஏவல், சூனியம், இந்த மாதிரி பிளாக் மேஜிக்லேயே வந்து பிளாக் நெகட்டிவ் இந்த மாதிரி விஷயங்களை தான் வந்து நிறைய வந்து வெளியே வந்து போகுது. ஸோ இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதுக்கு ஆல்ரெடி நம்ம வீடியோஸில் சொல்லியிருக்கோம், அந்த பிராணமய கோஷத்தை வந்து ஸ்ட்ராங் பண்ணும், மனோமய கோஷத்தை ஸ்ட்ராங் பண்ணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க அதை பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும். இந்த இடத்துல உண்மையான வசியம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாட்சரத்துக்குள்ளே தான் அந்த மொத்த ரகசியமுமே இருக்குங்க. இதில் யனம சிவ அப்படிங்கிற இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் எடுத்து சித்தர்களோட முறைப்படி வாசியால் நீங்கள் வந்து இதை வந்து சித்தி செய்யணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. உட்காந்து எனம சிவன் சொல்கிறதுக்கு பேர் சித்தி கிடையாதுங்க. நீங்கள் 1 லட்சம் இல்லை 1 கோடி முறை சொன்னாலும் இது வந்து உங்களுக்கு வசியத்திற்கான சக்தியை தராது. ஆனால் சித்தர்கள் சொன்ன சூட்சம முறைப்படி இதுக்கான ரகசியம் நம்ம முருகன் யோக கலையிலையுமே இருக்குது. அதை வச்சு தான் நம்ம வந்து உங்களுக்கு பயிற்சிகளுமே வந்து கொடுக்குறோம். இப்போது அதை வந்து முறையாக வந்து வாசியோடு சேர்த்து நீங்கள் அந்த விஷயத்தை அந்த மந்திரத்தை கரெக்டாக முறையாக சித்தி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த வசியம்ங்கிறது ஏற்படும். அப்போது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சல் கோடு மாதிரி இந்த யனம சிவ. இதை வச்சு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் எந்த ஒரு விதமான தெய்வங்களை கூப்பிட்டாலோ உங்கள் உடலுக்குள்ளேருந்து அது வந்து வெளியே வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு சக்தி நிலையை வந்து கொடுக்கும். வெளியே இருந்து ஒரு சக்தியை உள்ளே எடுத்துகிட்டு வரக்கும் உங்களுக்குள்ளே இருக்க சக்தியை வெளியே எடுக்கிறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இது வந்து உடலுக்குள்ளே இருந்து வெளியே வந்து அந்த இடத்துல வந்து வேலையை பார்க்கும். அப்போது இந்த சக்திகள் வந்து முழுக்க உங்களுக்கு கட்டுப்பட்டு உங்களுடைய பிராணனுக்கு உங்களுடைய உயிருக்கு கட்டுப்பட்டு உங்களோட வாக்குக்கு கட்டுப்பட்டு நிற்கும். வெளியே இருந்து இழுத்துட்டு வர சக்திகள் என்ன பண்ணுன்னா அதுங்களுக்கு அந்த சக்திகள் அதிகமாகும் போது அதை வந்து அந்த வந்து உங்களையே வந்து காலி பண்ணிட்டு அடுத்த ஒரு நிலைக்கு போகிறக்கான வழிகள் நிறைய இருக்குது. இது நம்ம கண்கூட பார்க்குறவங்க எத்தனையோ பேருக்கு வந்து குட்டிச்சாத்தான் அடிச்சிருச்சு, இல்லை அந்த வராகி இப்போ இந்த பிரத்யங்கரெல்லாம் வச்சுருக்காங்கன்னா அவங்களோட சக்தி தாங்க முடியாமல் இவங்க உடல் வந்து உருக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நம்ம நிறைய கேள்விப்படுறோம்ல. ஏன் அப்படின்னா அதை கட்டுப்படுத்துறதுக்கான அந்த திறன்
அவங்க எல்லாருமே இந்த உலகத்தில் வந்து நல்லது கெட்டது எதை எடுத்தீங்கன்னா இந்த 30 கோடி மாயாசக்திகளோ இந்த 6 கோடி மாயாசக்திகள் இருக்குன்னு வந்து நம்ம மாணிக்கவாசகர் சொல்லுவார். அது எல்லாமே வந்து கட்டுப்படுற ஒரே ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அன்புங்கிறது. அன்புனா உடனே நான் பாசமாக இருக்கேன் போய் ஒருத்தருக்கு உதவி பண்ணுறேங்கிறது கிடையாது. அன்புங்கிறது ஒரு யூனிவர்சல் கோடுவேர்டு. இதை வந்து வள்ளலார் வந்து காரணம் இல்லாமல் அன்பு தயவு கருணை கொடுத்துட்டு போலீங்க. இந்த அன்புக்குன்னு தனியே ஒரு டெஃபினேஷன் இருக்குது, கருணைக்குன்னு தனியே ஒரு டெஃபினேஷன் இருக்குது, கருணைக்குன்னு தனியே ஒரு டெஃபினேஷன் இருக்குது, தயவுக்குன்னு ஒன்று இருக்குது. இந்த அன்புங்கிறத எல்லாத்துக்குமே கோடு. இந்த அன்புங்கிறது உங்களுக்குள்ள வந்தா மட்டும்தான் இதுங்க எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவசியமாகும். உட்காந்து நான் வந்து 1008 தடவை மந்திரம் சொல்லணும், இல்லை 10,008 தடவை சொல்லணும், 1,00,000 தடவை சொல்லணும், படையல் போடணும், கூப்பிடணும், வரணும், போகணும், சுத்த பத்தம் எதுவுமே கிடையாது. உங்களுக்குள்ள அந்த அன்புங்கிற அந்த ஒரு நிலை, நான் சொல்றது நல்லா காதில் வாங்க, அன்புங்கிறது ஒரு நிலை. நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா எல்லாரும் நான் அன்பா இருக்க பழகிறேன்னு சொல்லி அன்பை பயிற்சி பண்றீங்க. அதை பயிற்சி பண்ணாதீங்க. இது எப்படின்னா நான் வந்து தூக்கம் அப்படிங்கிற விஷயத்த வந்து நான் தூங்குறதுக்கு பயிற்சி பண்றேங்கிற மாதிரி கண்டிப்பா அது வராது. தூக்க மாத்திரை நீங்கள் போட்டாலுமே அது வந்து ஒரு இயற்கையான தூக்கம் கிடையாது, ஒரு இல்யூஷனரி ஸ்லீப் தான். அதே மாதிரி தான் நீங்களும் என்னதான் 10 பேத்துக்கு போய் உதவி பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் எல்லாத்து மேலேயும் பாசம் காட்டினாலும் இது எல்லாமே வந்து தூக்க மாத்திரை மாதிரி தான். ஒரு விதமான ஒரு இல்யூஷனரி ஒரு அன்பு தான் நீங்கள். ஆனால் உண்மையான அன்பு எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீக பயிற்சிகள் உள்ளுக்குள்ளே வந்து கொழுந்து விட்டு எரி அந்த மூலக்கணல் மேலே ஏறி அது வந்து குளிரும் போது உங்களுக்கு வந்து அன்புங்கிற நிலை வந்து உங்களுக்குள்ளே வந்து வெளிப்படும். அந்த நிலை என்னைக்கு வெளிப்படுதோ அன்னைக்கு தான் வந்து உண்மையாலுமே இந்த தம்பனம், மோகனம், வசியம், மாரணம், இந்த வேடனம், வித்வேடனம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நினச்சாலும் அது நடக்கும், என்ன கேட்டாலும் கிடைக்கும். ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் எதையும் நினைக்கவும் மாட்டீங்க, எதையும் கேட்கவும் மாட்டீங்க. இதுதான் வந்து இந்த இயற்கையோட ஒரு அழகே. ஸோ இப்போ நம்ம நீங்கள் அளவுக்கு மீறி கேட்டுகிட்டே இருக்கும்போது அது கொடுக்காது. என்னைக்கு நீங்கள் இதெல்லாம் எனக்கு வேண்டான்னு தள்ளிட்டு அமைதியாக போகிறீங்களோ அன்றைக்கி எல்லாத்தையும் கொடுத்து இந்தா இப்போ நீ தகுதியாக நாள் யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ எப்பவுமே வந்து எந்த ஒரு விஷயத்து மேலேயே ஆசையோ பிடிப்போ பற்றோ வச்சுட்டு எனக்கு இந்த விஷயத்தை வசியம் பண்ணும், இந்த தேவதை எனக்கு வேணும், இதை வச்சு நான் இத்தனை சம்பாதிக்க போகிறேன், இதெல்லாம் பண்ண போகிறேன்னு வந்து தயவு செய்து இருக்காதீங்க. அதெல்லாம் தாண்டிட்டு எனக்கு இறைத்தன்மையை நோக்கி நான் போகிறேன், எனக்கு இறைத்தன்மை தான் வேணுங்கிறதையும் விட்டுட்டு நீங்கள் உங்களுக்கான பாதையை கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு பிறப்போட நோக்கம் இந்த ஒரு ஆன்மீக வாழ்க்கையில் பயணிக்கிறதுன்னு நீங்கள் பாட்டுக்கு அடுத்தடுத்த படிகளை மட்டும் எடுத்து வச்சுட்டு கடைசியை பார்க்காம நேராக போயிட்டே இருங்க. உங்களுக்கான அந்த கதவு திறக்கும். நீங்கள் நினச்சி பார்க்காததெல்லாம் உங்களுக்கு அந்த இடத்துல கிடைக்கும். ஸோ இனிமேல் இந்த மாதிரி சில விஷயங்களை பற்றியும் நம்ம ஜென்ரலாக பேசுவோம். ஸோ காத்திருங்க.